வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வரவள்ளி சட்னி எப்படி அரைக்கலான்றத பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு காஞ்ச மல்லி விதை அதை வச்சு தான் அரைக்க போறோம். மல்லி விதை ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கு. மிளகா பெரிய மிளகா இருந்தால் 10 12 வச்சுக்கோங்க. சின்னதாக இருந்தால் கூட 2 3 வச்சுக்கலாம். புளி, வெள்ளைப்பூடு, உப்பு, கொஞ்சோண்டு கெட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம். நம்ம வச்சுக்கலாம். தூள் பெருங்காயம்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்துக்கலாம். வாங்க. சட்டி காஞ்சிச்சு. மிளகாயை போட்டு வறுத்துக்குருவோம். மிளகா வறுத்தது, மல்லி நல்லா வாசனை வரும் வரைக்கும் நல்லா வறுக்கணும். மல்லி நல்லா வறுப்பட்டுச்சு. அது கூடயே கெட்டி பெருங்காயம் கொஞ்சோண்டு நான் போடுறேன். அது வறுத்துட்டு மிளகாயோடைய புளி சேர்த்து வறுத்துடலாம் முதல்ல. அதுக்கப்புறமா பூண்டு வறுத்துக்கிறோம். உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா இப்போ மிக்சியில் குறக்கரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கிறோம். ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். அரைச்சாச்சு. இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ தாளிச்சுக்கிறோம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா தாளிச்சுக்கிறோம். இது நல்ல இந்த உடம்பு வலி கொஞ்சம் ஃபீவரிஷாக இருக்க மாதிரி இருக்கும்போது இது வச்சோம்னா, இந்த மாதிரி சட்னி அரைச்சி சூடான இட்லி வச்சு சாப்பிடும்போது அவங்களுக்கு வாய்க்கு ஃபீவரிஷாக இருக்கும்போது வாய் ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கும் நல்லா இருக்கும். கொஞ்சம் அந்த உடம்பு வலி இதுக்கெல்லாம் அந்த மல்லி, பெருங்காயம் இதெல்லாம் சேர்க்குறோம். மல்லி ரொம்ப நல்லது. சுக்கு மல்லி காப்பியிலே நான் போடுறோம்ல, அது மாதிரி மல்லி சட்னியும் உடம்புக்கு நல்லது தான். அது மருத்துவ பொருள் தான் அது. எல்லாரும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.